அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். மகாகவி பாரதியார் எழுதிய சந்திரிகையின் கதை. கோபால் ஐயங்காருக்கு விவாகம். மறுநாள் காலையில் வீரேசலிங்கம் பந்துலு ஒரு ஆள் அனுப்பி வேங்கடாச்சல நாயுடுவை தமது வீட்டுக்கு வரவழைத்தார். நாயுடு, பந்துலு, ஐயங்கார் மூவரும் இருந்து பரியாலோசனை செய்ய தொடங்கினார்கள். நாயுடுவும் பந்துலுவும் பணிப்பெண்ணாகிய மீனாட்சியை ஐயங்கார் விவாகம் செய்ய நினைப்பது தகாது என்றும் விசாலாட்சியை மணம் புரிவதே தகும் என்றும் பல காரணங்களுடன் எடுத்துரைத்தனர். ஐயங்காரின் மனதில் அக்காரணங்கள் தைக்கவே இல்லை. சுயநலத்துக்கு அனுகூலமாக இருக்கும் காரணங்களை அங்கீகரிப்பதும் பிறருக்கு உரைப்பதும் மனித இயற்கை. சுயநலத்துக்கு விரோதமாக நிற்கும் நியாயங்களை சாதாரணமாக புறக்கணித்து விடுதலும் அல்லது அவருக்கு எதிர் நியாயங்கள் கண்டுபிடிக்க முயல்வதும் மனித இயல்பாம். நியாய சாஸ்திரமோவாதி, பிரதிவாதி என்ற இரண்டு வகையினரின் கொள்கைகளுக்கும் இடம் கொடுக்கத்தக்கது. திருவாங்கூரில் சிறிது காலத்துக்கு முன்பு தர்மசங்கடம் சங்கரையர் என்றொரு நியாயாதிபதி இருந்தாராம். அவர் தம்முன் விசாரணைக்கு வரும் வழக்குகளில் அநேகமாக ஒவ்வொன்றிலும் எந்த கட்சி சொல்வது நியாயம் என்று தெரியாமல் மிகவும் சங்கடப்படுவாராம். நியாயம் எப்படி வேணுமானாலும் போகுக என்று எண்ணி சௌகரியப்படிக்கும் மனம் போன படிக்கும் தீர்ப்பு செய்யும் குணம் அவரிடம் கிடையாது. எப்படியேனும் உண்மையை கண்டுபிடித்து நீதி செலுத்த வேண்டுமென்பது அவருடைய கொள்கை. ஆனால் அங்கனம் செய்ய புகுமிடத்தே வாதி சொல்வதை கேட்டால் வாதி கட்சி உண்மை என்று தோன்றுகிறது, பிரதிவாதி சொல்வதை கேட்டால் பிரதிவாதி கட்சி மெய் என்று தோன்றுகிறது. நான் எந்த கட்சிக்கு தீர்ப்பு சொல்வேன் என்று அவர் தம்முடைய நண்பரிடம் கூறி வருத்தப்படுவாராம். இது பற்றி அவருடைய நண்பர்கள் அந்த நியாயாதிபதிக்கு தர்மசங்கடம் சங்கரையர் என்ற பட்டப்பெயர் சூட்டினார்கள். இவ்வுலகத்தில் வெறுமே நீதி ஸ்தலத்து வழக்குகளின் விஷயத்தில் மாத்திரமே அன்றி ஜனசமூக சம்பந்தமாகவும் மத சம்பந்தமாகவும் பிற விஷயங்களை பற்றி தோன்றும் எல்லா வழக்குகளிலும் இங்கனமே நடு உண்மை கண்டுபிடித்தல் சாலவும் சிரமம் என்று நான் நினைக்கிறேன். அளவற்ற தவமும் அதனால் விளையும் ஞான தெளிவும் உடையவரே எதிலும் பக்ஷபாதமற்ற மயக்கமற்ற நடு உண்மை கண்டு தேரவல்லர். மற்றபடி உலகத்து வழக்குகள் பெரும்பான்மையிலும் வலிமையுடைய மனிதருக்கும் வகுப்புகளுக்கும் சார்பாகவே நியாயம் தீர்க்கப்படுகின்றது. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே, மெய்யுடை ஒருவன் சொல் மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே. இங்கனம் சொல் வலிமை மட்டுமே அன்றி ஆள் வலிமை, தோள் வலிமை, பொருள் வலிமை, எல்லாவித வலிமைகளும் நியாயத்தராசை தமது சார்பாக இழுத்துக்கொள்ள வல்லன. எனவே ஐயங்கார் தம்முடைய உயர்ந்த கல்வியாலும் உயர்ந்த உத்தியோகத்தின் வலிமையாலும் தம் உள்ளத்தில் அமைந்த பேராவலின் வலியாலும் நாயுடுவையும் பந்துலுவையும் எளிதாக தமது சார்பில் திருப்பிக் கொண்டார். அப்பால் நாயுடுவிடம் பணிப்பெண்ணின் பூர்வோத்தரங்களை குறித்து விசாரித்தார். அவள் இடையர் வீட்டு பெண்ணென்றும் அவளுடைய பிதா பல மாடுகள் வைத்துக்கொண்டு ஊராருக்கு பால் விற்று ஜீவனம் செய்பவராய் பக்கத்து தெருவில் வசிக்கிறார் என்றும், அந்த பெண்ணுக்கு 2 மூத்த சகோதரர் இருக்கிறார்கள் என்றும், தலைக்கு 15 ரூபாய் சம்பளம் என்றும், அவளுக்கு தாய் இறந்து போய்விட்டாள் என்றும், தமையன்மாரின் மனைவிகளே அவர்களுடைய வீட்டில் சமையல் செய்கிறார்கள் என்றும், ஆதலால் மீனாட்சிக்கு தன் வீட்டில் எவ்விதமான வேலையும் கிடையாது என்றும், நாயுடுவின் வீட்டிலும் அவளுக்கு குழந்தைகளை மேற்பார்த்தல், சாமான்கள் வாங்கிக் கொண்டு வருதல் முதலிய கௌரவமான காரியங்களே கொடுக்கப்பட்டிருக்கின்றனவென்றும், வீடு வாயில் பெருக்குதல், பாத்திரங்கள் கழுவுதல், துணி தோய்த்தல் முதலிய கீழ்காரியங்கள் அவள் செய்வது கிடையாது என்றும், அவள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்து நன்றாக தமிழ் வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்றும், அமைதி, பொறுமை, இன்சொல், பணிவு முதலிய நல்ல குணங்களை உடையவள் என்றும், அவளுக்கு மாசம் நாயுடு வீட்டில் 12 ரூபாய் சம்பளம் என்றும், அதை அவள் வீட்டில் கொடுக்கவில்லை என்றும், நாட்டுக்கோட்டை மாசி மாணிக்கஞ்செட்டியார் கடையில் தன் பெயருக்கு வட்டிக்கு கொடுத்து விடுகிறாள் என்றும், அந்த தொகை இதுவரை வட்டியுடன் 500 ரூபாய் இருக்குமென்றும், அவளுக்கு வயது 20 என்றும், இன்னும் விவாகம் ஆகவில்லை என்றும், விவாகத்துக்கு அவள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறாள் என்றும் நாயுடு விஸ்தாரமாக தெரிவித்தார். அவளுடைய பிதாவின் பெயர் என்ன? அவர் இப்போது வீட்டில் இருப்பாரா என்று கோபால் ஐயங்கார் கேட்டார். அவளுடைய பிதாவின் பெயர் சுப்புசாமி கோனார். அவர் இப்போது வீட்டில் இருப்பார் என்று நாயுடு சொன்னார். உடனே கோபால் ஐயங்காரின் வேண்டுகோளுக்கிணங்கி அவருடன் நாயுடு, பந்துலு இருவரும் சேர்ந்து மூவருமாக பக்கத்து தெருவிலிருந்த சுப்புசாமி கோனாருடைய வீட்டுக்கு போனார்கள். அங்கு சுப்புசாமி கோனார் காலையில் எழுந்து பழையது சாப்பிட்டுவிட்டு வெற்றிலை பாக்கு புகையிலை போட்டுக்கொண்டிருந்தார்.
நாயுடுவையும் அவருடைய நண்பர் இருவரையும் கண்டவுடன் அவர் எழுந்து நின்று உள்ளே இருந்து ஒரு நீள பலகை கொண்டு வந்து போட்டார். வந்தவர் மூவரும் அதன் மீது உட்கார்ந்து கொண்டார்கள். பிறகு நாயுடு தாங்கள் வந்த நோக்கத்தை சாங்கோபாங்கமாக கோனாரிடம் எடுத்துரைத்தார். செக்கச்சவேல் என்ற முகமும் கண்ணங்கரேல் என்ற சுருள் சுருளான கத்தரித்த முடிமயிரும் அகன்ற தெளிந்த அறிவு சுடர்கின்ற விழிகளும் துருக்க மீசையும் விரிந்த மார்பும் திரண்ட தோளும் வைரப்பொத்தான் போட்ட பட்டுச்சட்டையும் தங்க கடிகாரமுமாக தமக்கு டெபுட்டி கலெக்டர் கோபாலையங்கார் மாப்பிள்ளையாக வருவதைக் கண்டு சுப்புசாமி கோனார் பரவசமாய்விட்டார். அவர் உள்ளத்தில் ஆனந்த களி ததும்பலாயிற்று. ஆயினும் பிராமணருக்கு பெண் கொடுத்தால் பாவம் நேரும் என்ற ஒரு விஷயம் மாத்திரம் அவர் மனதை மிக சஞ்சலப்படுத்திற்று. நான் என்ன செய்வேன் சாமி, வயதானவன். எனக்கு இனிமேல் உலகத்தாசை ஒன்றுமே இல்லை. எனக்கு இனி பரலோகத்தை பற்றிய ஆசைகளே மிஞ்சி இருக்கின்றன. அதனால் ஸ்ரீமன் நாராயணனையும் ஆழ்வார்களையும் எம்பெருமானாரையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் சரணாகதி அடைந்திருக்கிறேன். எப்போதும் இவர்களையே ஸ்மரித்துக் கொண்டும் இவர்களுக்கு என்னால் என்ற கைங்கரியங்களை செய்து கொண்டும் என் வாழ்நாளை செலவிடுகிறேன். நான் சாஸ்திரங்களில் நம்பிக்கையுடையவன். பிராமணருக்கு நான் சூத்திர பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பதனால் எனக்கு பாவம் நேரும். ஆதலால் நான் இந்த விஷயத்துக்கு சம்மதப்பட வழியில்லை என்று சுப்புசாமி கோனார் சொன்னார். இதை கேட்டு கோபாலையங்கார், கோனாரே, முதலாவது நான் பிராமணன் இல்லை. நான் பிராமண தர்மத்துக்குரிய ஆச்சாரங்களை துறந்து சூத்திரனாகிவிட்டேன். ஆதலால் தாங்கள் என்னை தங்கள் ஜாதியானாகவே பாவித்து எனக்கு தங்கள் மகளை மனம் புரிவிக்க வேண்டுகிறேன். மேலும் நிஜமான பிராமணனே பிராமண குலத்தில் மாத்திரமன்றி மற்ற 4 வர்ணங்களிலும் பெண் எடுக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னிடம் தமிழில் மனுஸ்மிருதி இருக்கிறது. உங்களிடம் அந்த நூலை காட்டுகிறேன். அதை நீங்களே வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியுமோ தெரியாதோ? தெரியுமா? அப்படியானால் நீங்கள் நான் சொல்வது மெய் என்பதை கண்கூடாக பார்த்தறிந்து கொள்ளலாம். இதில் எவ்விதமான பாவத்துக்கும் இடமில்லை என்றார். அங்கனம் சாஸ்திரம் இருப்பது மெய்தான் என்று வெங்கடாச்சல நாயுடு சொன்னார். ஆமாம், அதுவே மனுஸ்மிருதியின் கொள்கை என்று வீரேசலிங்கம் பந்துலு கூறினார். எனினும் உலக ஆச்சாரத்தில் அவ்விதம் வழங்குவதைக் காணோமே என்று சுப்புசாமி கோனார் ஆக்ஷேபித்தார். நமது தேசத்தில் பூர்வ சாஸ்திரங்களுக்கும் நடைகளுக்கும் விரோதமான ஆச்சாரங்கள் பல பிற்காலத்தில் வழக்கமாய்விட்டன. அவற்றுள் இந்த விஷயமும் ஒன்றாம். இவ்விஷயத்தில் நமக்கு தற்கால ஆச்சாரம் அதிக பிராமணமன்று, முற்காலத்து சாஸ்திரமே அதிக பிராமணம் என்று கோபாலையங்கார் சொன்னார். அப்போது வெங்கடாச்சல நாயுடு சொல்லுகிறார், கேளும் சுப்புசாமி கோனாரே, பாவம் என்பதெல்லாம் வீண் பேச்சு. இது சாஸ்திரோக்தமான விஷயம். இதில் யாதொரு பாவமும் கிடையாது. அப்படியே பாவம் இருந்த போதிலும் அது மாப்பிள்ளையையும் பெண்ணையும் சாருமே அன்றி உம்மை சாராது. அது தவறி உமக்கு சிறிது பாவம் வந்து நேரக்கூடும் என்றாலும் அதற்கு தகுந்த பிராயச்சித்தங்கள் பண்ணிவிடலாம். பெருமாள் கோவிலுக்கு ஏதேனும் காணிக்கை செலுத்தினால் போதும். அதில் எவ்வளவு கொடிய பாவமும் வெந்து சாம்பராய் போய்விடும். உமக்கு எத்தனை பணம் வேண்டுமானாலும் ஐயங்கார் அவர்கள் கொடுப்பார் என்றார். பணம் என்ற மாத்திரத்திலே பிணமும் வாயை திறக்கும் என்பது பழமொழி. சுப்புசாமி கோனார் ஏறக்குறைய கொட்டாவி அளவுக்கு வாயை பிளந்தார். எனக்கு கொஞ்சம் கடன் பந்தங்களும் இருக்கின்றன. அவற்றையும் தீர்த்து வைக்க ஏற்பாடு செய்தால் நல்லது என்று சுப்புசாமி கோனார் சொன்னார். தங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு கடன் இருக்கிறது என்று கோபாலையங்கார் கேட்டார். 1000 ரூபாய் கடன் இருக்கிறது என்றார் கோனார். 3000 ரூபாய் கொடுக்கிறேன், போதுமா என்று கோபாலையங்கார் கேட்டார். ஓ, எதேஷ்டம். இந்த வாரத்துக்குள்ளேயே விவாகத்தை முடித்துவிடலாம் என்று சுப்புசாமி கோனார் சொன்னார். அப்பால் மீனாட்சியை அழைத்து அவளுடைய சம்மதத்தையும் தெரிந்து கொண்டால் நல்லது என்று கோபாலையங்கார் கூறினார். அவள் இப்போது வீட்டில் இல்லை. நானே அவளிடம் சொல்லிவிடுகிறேன். அவள் சிறு குழந்தை. அவள் பிறந்தது முதல் இதுவரை என் வார்த்தையை ஒரு முறை கூட தட்டி பேசியது கிடையாது. இப்போது இத்தனை உயர்ந்த இத்தனை மேன்மையான சம்பந்தம் கிடைக்குமிடத்தில் அவள் என் சொல்லை சிறிதேனும் தட்டி பேச மாட்டாள் என்றார் கோனார். எதற்கும் அவளை அழைத்து ஒரு முறை அவளிடம் கேட்டால்தான் என் மனம் சமாதானமடையும். நாங்கள் இங்கேயே காத்து கொண்டிருக்கிறோம். அவளை அழைப்பியுங்கள் என்று கோபாலையங்கார் சொன்னார். அங்கனமே கோனார் ஒரு ஆளை விட்டு மீனாட்சியை அழைத்து வரும்படி செய்தார். மீனாட்சி வந்தாள். அவளை தனியாக அழைத்து போய் சுப்புசாமி கோனார் விஷயங்களை தெரிவித்தார். மாப்பிள்ளையின் படிப்பையும் செல்வத்தையும் பதவியையும் மிகவும் உயர்வாக்கி வர்ணித்தார். மாப்பிள்ளையின் அழகை அவள் பார்க்கும்படி அவரையும் காண்பித்தார். அவள் அவருக்கு வாழ்க்கைப்பட சம்மதமுற்றாள். சிறிது நேரத்துக்குள் மகளையும் அழைத்துக்கொண்டு சுப்புசாமி கோனார் புறத்து திண்ணைக்கு வந்து சேர்ந்தார். அவளுடைய விழிகளை கோபாலையங்கார் நோக்கினார்.
அவள் எதிர் நோக்களித்தாள். கண்ணொடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனுமில என்றார் திருவள்ளுவ நாயனார். அவளை பார்த்த மாத்திரத்திலே தம்மை மனம் புரிய சம்மதப்பட்டு விட்டாள் என்று கோபாலையங்காருக்கு தெளிவாக புலப்பட்டுவிட்டது. எனினும் பரிபூர்ண நிச்சயம் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அவர் சுப்புசாமி கோனாரை நோக்கி, மீனாட்சி என்ன சொல்லுகிறாள் என்று கேட்டார். அவளிடத்திலேயே நேராக கேட்டு தெரிந்து கொள்ளலாமே என்றார் கோனார். என்ன மீனாட்சி, என்ன சொல்லுகிறாய்? என்னை மனம் புரிந்து கொள்ள சம்மதம்தானா என்று கோபாலையங்கார் கேட்டார். மீனாட்சி சம்மதம் என்று மெதுவாக கூறி தலை கவிழ்ந்தாள். கோபாலையங்காருக்கு ஜீவன் மறுபடி உண்டானது போல் ஆயிற்று. அவர் முகத்தில் புன்னகை தோன்றிற்று. அந்த வாரத்திலேயே கோபாலையங்காரும் மீனாட்சியும் பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்து கொண்டார்கள். அவ்விருவருக்கும் பிரம்ம சமாஜ விதிகளின்படி சென்னை பட்டணத்திலேயே மேற்படி சமாஜ கோவிலிலே விவாகம் நடைபெற்றது. விவாகம் முடிந்தவுடனேயே கோபாலையங்கார் தமது மனைவியை அழைத்துக் கொண்டு தஞ்சாவூருக்கு போய் அங்கு தம் உத்தியோகத்தில் சேர்ந்து கொண்டார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.